வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது காங்கிரஸ் அரசின் அடக்குமுறையை அம்பலப்படுத்தியதா பராசக்தி, திமுக காங்கிரஸ் இடையே விரிசலை ஏற்படுத்த பிஜேபி முயற்சி, ஆட்சியில் பங்கு கிடையாது அமைச்சர் ஐ பெரியசாமி திட்டவட்டம், அதிகாரத்தில் பங்கு குறித்து முதலமைச்சரே முடிவு செய்வார் செல்வ பெருந்தகை, இளைய தலைமுறைக்கு ஹிந்தி திணிப்பை நினைவுபடுத்துகிறதா பராசக்தி என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இந்த பராசக்தி திரைப்படமானது சுதா குங்கரா அவர்கள் இயக்கி சிவகார்த்திகேயன், ரவிமோகன் அவர்கள் நடித்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இது ரிலீஸுக்கு முன்பே பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருந்தது. அதாவது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே ஜனநாயகனுக்கு அடுத்து இந்த படத்திற்குமே தாமதப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முந்தைய நாள் அதற்கான அந்த சர்டிஃபிகேஷன் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 10ஆம் தேதி திட்டமிட்டபடி பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்டது. தற்போது அதில் பல்வேறு விஷயங்களும் இப்போ தற்போது பேசுபொருளாகி இருக்கின்றன. காங்கிரஸ் அரசு தான் இந்த ஹிந்தி திணிப்பை அதிகமாக செய்ய தூண்டியது, அதே சமயத்தில் இதற்கு எதிராக போராடியது திராவிட கட்சிகள் என்ற ஒரு நிலையை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் இந்த படத்தை தயாரித்ததும் கூட திமுகவின் ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இதனால் இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. காங்கிரஸ் அரசை அதிகமாக விமர்சித்து இந்த படத்தை தற்போது எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த பராசக்தி திரைப்படமானது இளைஞர்கள் மத்தியில் அந்த ஹிந்தி திணிப்பு காலகட்டத்தை எடுத்து காட்டுகிறது, அவர்களுக்கு அந்த உணர்வை புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இருக்கிறது என்ற ஒரு விஷயமும் ஒரு பாசிட்டிவ் சைடாக இதுவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் மீது உண்டான விமர்சனத்தை பிஜேபி அவர்கள் சொல்லும்போது, பிஜேபி அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது, இந்த படமானது காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து அவர்களாக எடுத்த படம், இந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், காங்கிரஸ் இந்த அளவுக்கான கொடுமைகளை செய்தது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள அவர்களாகவே ஒரு திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பராசக்தி திரைப்படத்தை பார்த்துவிட்டால் அந்த கூட்டணிக்கே மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை, அந்த படத்தை இவர்கள் அறுவடை செய்வதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கிறார்கள். இவ்வாறாக இந்த பராசக்தி திரைப்படமானது பல்வேறு சர்ச்சைகளை பேசுபொருளாக இங்கு தமிழகத்தில் இப்போ இருந்து வருகிறது. அதை பற்றி தான் நாமும் இன்று விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக இது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவர்கள் போராடியதை சரியாக பதிவு செய்ததா, அந்த பதிவு மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அது ரீச் ஆகி இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. இதை பற்றி நாம் விவாதிப்போம். விவாதத்திற்கு செல்லும் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர் திமுக ஆதரவு வழக்கறிஞர் சேயோன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நமது உரிமை காக்கும் கட்சியின் செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய கேள்வி திரு சேயன் உங்கள்கிட்டருந்தே துவங்குறேன். அதாவது இந்த படமானது இந்த கூட்டணியில் ஒரு பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறதா, இந்த படம் இப்பொழுது திட்டமிட்டு கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் என்ன, காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் செய்து சித்தரிக்க காட்டக்கூடிய ஒரு படமாக இது அமைந்திருக்கிறது. அதை திமுக தயாரிப்பு நிறுவனம், திமுக சார்ந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இது பல்வேறு அதிர்வலைகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார். முதல்ல பராசக்தி படம் காங்கிரஸை விமர்சனம் செய்யக்கூடிய படம் அல்ல, அது இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடிய படம். இந்தியையோ இந்திக்காரர்களையோ தமிழர்கள் வெறுக்கவில்லை, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் என்ற ஒரு சப்ஜெக்டை கண்டென்ட்டை சொல்ல வந்த படம். அது காங்கிரஸை எதிர்க்கிறதா சிந்து முடிய வேலையை எதிர்கட்சிகளும் மீடியாவும் செய்ய வேண்டாம். அப்ப யார் திணிச்சாங்க சார்? அது காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறதா சொல்றாங்க சார். ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறீங்க இல்லையா? ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறீங்க, ஹிந்தி எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறீங்க, அது புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஹிந்தி திணிப்பை பண்ணது யார் சார்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சியாளர்கள் பண்ணியிருக்காங்க. அப்ப இருந்த காங்கிரஸ்ல மெஜாரிட்டியா இப்ப இருந்த பிஜேபி காரங்க தான். அத முதல்ல தெரிஞ்சுங்க. ஓகே. அதனால இது காங்கிரஸுக்கு எதிரான படங்கிறதே இல்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, ஒற்றுமையா பார்த்தா இன்னைக்கு திமுக இருக்கிற பாதி அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் தான், அதிமுக இருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. அதுக்காக இது அதிமுகன்னு சொல்ல முடியுமா நம்ம? ஏங்க, அதிமுகவே திமுக இருந்து தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தானே. நீங்க வேண்டாம் சொல்லி பிரிஞ்சு போன கட்சி. திமுகவிலும் தோற்றுவித்த கட்சி இல்ல. எங்க இருந்து போனாரு? திமுக தானே. ஆமா. மாஞ்சில் மனோகரன் எங்க இருந்து போனாரு? திமுக தானே. இல்ல அப்படி பார்த்தா தாய் கழகம் எல்லாருக்கும் திமுக, அது நம்ம பேசு பொருள் இல்ல.
அதிமுகல இருந்து அங்க அமைச்சர்களாக இருந்து விட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தவங்கன்னு சொல்ல வரேன். ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சீங்க. ம், ம், இன்னைக்கு திமுக கூட்டணியை எந்த கூட்டணியாலும் ஒண்ணும் பண்ண முடியல. ம். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்துல இன்னும் 2-3 கட்சி வந்து சேரப்போகுது. இந்த சூழல்ல மீடியாவும் எதிர்க்கட்சியும் சேர்ந்துகிட்டு ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதல் படி ஏதோ பராசக்தி படம் காங்கிரசுக்கு எதிராக இருக்கிறது, காங்கிரஸ் அடக்குமுறையை காட்டுகிறதெல்லாம் சொல்றீங்க. அது தவறு. ம், ம். பராசக்தி படம் ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரு கண்டென்ட்டை தான் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்கிறது. உயிரினும் மேலான மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ். இந்தி திணிப்பை எதிர்ப்போம், இந்தியை எதிர்க்க மாட்டோம். ம், ம். நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. இந்தி திணிப்பை தான் நாம் எதிர்க்கிறோம், இந்தியவோ அல்லது இந்திக்காரர்களையோ நாம் எதிர்க்கவில்லை. இதுதான் பராசக்தியோட சப்ஜெக்ட். இத போய் காங்கிரஸ் அடக்குமுறையை நாங்க வந்து சித்தரிச்சு காட்டுறோம்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய கற்பனை. ம், ம், ம். கற்பனை சக்தி தான். இந்த தலைப்பே இன்னைக்கு தவறான தலைப்பு. ம். ஏதோ யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இன்றைக்கு உங்கள் நிறுவனம் இன்றைக்கு ஒன்றிய அரசையும் பாரதிய அதாவது ஜனதா அதாவது கட்சியும் உங்க கருத்துக்கு எதிரான கருத்துக்களை வச்சா அது யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் பதிவு பண்றது அது எப்படி பார்க்க அப்படி முடியும்? கிடையாது. ஒரே ஒரு விஷயம் இல்ல, தெளிவா தெரிஞ்சீங்க. பாஜக அந்த பேசிருக்காங்களா இல்லையா படத்தை சார்? இல்ல அந்த படத்தை முழுசா பார்த்தவங்க இந்த தலைப்பு தவறுன்னு தான் சொல்லுவாங்க. நான் படத்தை பார்த்துட்டேன் முழுசா சார், நீங்க முத நாளே பார்த்துட்டேன் சார். பாத்தீங்கல்ல, ஆமா அதுல என்ன காங்கிரஸோட என்ன திணிப்பு காட்டுது? இந்தி திணிப்பை சார், தவிர வேலைக்கு வேற வந்து என்ன அதாவது முடிவு? ஹிந்தி ரயில்வேல வேலைக்கான விளம்பரத்தை வந்து ஒன்லி ஹிந்தியில் மட்டுமே கொடுக்குறாங்க. அது அதே மாதிரி இன்டர்வியூஸில் போகும்போது ஹிந்தி தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக அவர் வேலைக்கு எடுக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் என்ன அதான் சார்? நம்ம சொல்றோம். ஆமாம், அப்போ யார் பண்ணாங்க? இந்தியை திணிக்காதீர்கள்னு சொல்றோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதனால அது வந்து காங்கிரஸுக்கு எதிரான படம்ங்கிறதே இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுங்க. சரி, ஓகே இது சார். கூட்டணி ஒரே ஒரு நொடி சரி சார், ஒரு நொடி. ஓகே சார். என்னன்னா ஓகே, நான் அடுத்து வரேன். திமுகனுடைய ஒட்டுமொத்த 75 நூறாட்சி வரலாற்றுல ஹிந்தி திணிப்புக்கு காங்கிரஸ் சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன ஒரே திமுக காரர் நீங்க தாங்க. சரி, ரைட், ஓகே ஓகே. சாரி, மன்னிக்கணும். சிவசங்கர் சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அண்ணன் வந்து காங்கிரஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. இந்த காலகட்டம் நடைபெற்ற காலகட்டம் நீங்கள் வரலாறை மாற்ற முடியாது. நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, ஆர்டிஃபிஷியலாக ஒரு படம் எடுக்கிறீங்க, ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். இது நடந்த வரலாறு தான் எடுக்கிறீங்க. இந்த வரலாறை நீங்கள் எப்படி மாற்றி திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நீங்கள் காங்கிரஸ்காரன் கேட்டால் கூட அவங்க கூட ஏற்றுக்க மாட்டாங்க, மற்றவங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. இது அண்ணன் சொல்கிறார் ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு. நான் ஒரே ஒரு 2 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். தயாநிதி மாதிரி ஹிந்தி திணிப்பில் ஹிந்தி படிச்சாரா, ஹிந்தி எதிர்ப்பில் ஹிந்தி படிச்சாரா? திருச்சி வேலுச்சாமி அவர்களே பேட்டியில் நான் கேட்குறேன், நான் என்னோட கேள்வி, தயாநிதி மாறன் அவர்கள் ஹிந்தி திணிப்பில் ஹிந்தி படிச்சாரா, ஹிந்தி எதிர்ப்பில் படிச்சாரா? கனிமொழி அவர்கள் ஹிந்தி திணிப்பில் படிச்சாங்களா, ஹிந்தி எதிர்ப்பில் படிச்சாங்களா? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ தயாநிதி மாறன் அவர்களுக்கு வந்து ஒரு 55 வயசு இருக்குன்னு ஒரு எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியாது. அதே காலகட்டத்தில் ஒரு 55 வயதுடைய ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு மனிதர், அவருக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருந்தால், இருக்கும் இல்லைங்கிறது கிடையாது, கட்டாயம் இருக்குன்னு சொல்ல வர, இருந்திருந்தால் அவருக்கு அந்த வாய்ப்புகள் மறு சார். இது இருக்கு சார், ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு, அதில் போய் இல்லை. நான் என்ன சார், ஸ்கூலில் வாய்ப்பு இல்லைல்ல. நான் என்ன சொல்கிறேன், சிட்டியில் வசதியானவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் சன்ஷைன் ஸ்கூல்லையோ கிங்ஸ்டன் ஸ்கூல்லையோ வந்து சாத்தாங்குளத்தில் இருக்கிற அந்த இவங்க திமுக நிர்வாகிகள் ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வசதி இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை, இன்னும் கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்குது. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேரும் படித்தது ஹிந்தி திணிப்பிலையா, ஹிந்தி எதிர்ப்பிலையா? அதே காலகட்டத்தில் அதே ஒத்த வயதுடைய ஒருத்தர் கிராமப்புறங்களில் இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா, அவருக்கு ஹிந்தி படிக்கணும் அந்த காலகட்டத்தில் ஆசை இருந்திருந்தால் அவர் எங்கே படிச்சிருப்பாரு? அந்த இதை நீங்கள் கெடுத்தது நீங்கள் தானே. உங்கள் குழந்தைகளை நீங்கள் படிக்க வச்சுட்டீங்க. அப்போ இவங்க எப்படி படிக்க முடியும்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுக்கல. இல்லை, நீங்கள் எல்லாரும் அனைவரும் சமங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இந்த இடத்துல எப்படி அனைவரும் சமமாவாங்க? நீங்கள் ஹிந்தி கூடாது, ஹிந்தி கூடாதுங்கிறீங்க. நான் என்ன சொல்லேன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் இல்லை ஒரே ஒரு இதுக்கு இல்லை, அதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் தயாநிதி மாறன் அவர்கள் எப்படி படித்தாங்க? தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஹிந்தி திணிப்பில் படிச்சாங்களா, ஹிந்தி எதிர்ப்பில் படிச்சாங்களா? கனிமொழி அவர்கள் வந்து ஹிந்தி திணிப்பில் படிச்சாங்களா, ஹிந்தி எதிர்ப்பில் படிச்சாங்களா? அதான் சொல்கிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சாதாரண மக்களுக்கு இல்லைங்கிறதான கேள்வி. நான் அவங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து அவங்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை, உங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து ஹிந்திங்கிற ஒரு தேர்ட் லாங்குவேஜ் கொண்டாங்க. இந்த காலகட்டத்தில் தேர்ட் லாங்குவேஜ் தான் சொல்கிறாங்க. எந்த இடத்துல ஹிந்தி சொல்லவே இல்லை. அண்ணன் என்ன சொல்ல வரானா, காங்கிரஸுக்கு சம்மந்தம் இல்லை, பிஜேபி வந்து ஹிந்தி திணிக்கிறாங்கிறது தான் அவரோட அஜெண்டா. நான் என்ன சொல்றேன்னா, எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. அந்த காலகட்டத்தில் தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தி நேரடியாக சொன்னாங்க. இங்கே எந்த இடத்துலையுமே they have not mentioned Hindi as a third language. If you want to learn, you can learn any one of the language. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான் படிக்கலாம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பேரண்ட்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அந்த இப்போ அன்பில் பொய்யாமலே அவருடைய பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸோ வேறு ஏதோ லாங்குவேஜ் படிக்கிறாரு, படிக்க வேணாம் சொல்லுவார். நான் என்ன சொல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர் கிடைக்கலையேங்கிறத வார்த்தை. நாங்கள் எங்கேயாவது வந்து இவர் படிக்கக்கூடாது, அவர் படிக்கக்கூடாது, விருப்பம். இப்போ இந்த திரைப்படமே வந்து இப்போ வந்து அவங்களுக்கே எதிரானதாக அமையும் சொல்லி பண்ணாமலே அவர்கள்
நயனா நாகேந்திரன் அவர்கள் அதாவது சொல்றாங்க. அதை எப்படி ஜென்செட் இந்த இன்றைய தலைமுறைகளுக்கு வந்து இப்படி ஒரு Gen Z வரலாறு ஜென்னிசெட் அவங்களுக்கு வந்து இந்த தலைமுறைகளுக்கு வந்து அப்படி ஒரு வரலாறு நடந்த ஏதோ புத்தகத்தில் பார்த்து படிச்சிருந்தா தான் உண்டு, இல்லை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்திருந்தா தான் உண்டு. அதை இவங்க நினைவுபடுத்துறாங்க. இப்படிலாம் நடந்தது நீங்கள் தான் நினைவுபடுத்துறீங்க. அதையும் நீங்கள் இந்த எலெக்ஷன் டைம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் வந்து காங்கிரஸ் இன்டெரக்டாக வெளியே போகணும்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் தெரியுது. உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இருக்குது. அது வந்து ஒரு உட்கட்சி பூசல், இன்னொருத்தவங்க பேசக்கூடாது. பட் ஆனால் இன்னைக்கு பொது வழிக்கு வந்துருச்சு. நீங்கள் காங்கிரஸ்காரங்களும் அதை பேசுகிறாங்க. திமுக நீங்கள் ஐ பெரியசாமி அவர்கள் ஓப்பனாக சொல்கிறாரு ஆட்சியில் அதிகாரம் கொடுக்க மாட்டேன். உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே கூட்டணி வந்து ஒரு வலுவா இல்லை. எப்போ வேணால் அது வெடிக்கலாம், வெடிச்சு நிற்குது. ஸோ அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்காக வந்து நீங்கள் பூசி முழுகலாமா ஒழிய உண்மையை மறைக்க முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரிலீஸ் பண்ணிருக்கிறது நீங்கள் காங்கிரஸ் நீங்கள் இன்டெரக்டாக வெளியே போகணும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அதற்கான வாய்ப்புகள் தான் அப்படி இருக்கு. பதில வந்து நந்தகுமார் அவர்கிட்ட கேட்டுடலாம். சார், இது லிட்டரலாக இது வந்து உங்களை கூட்டணியில் நீங்கள் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றது தென்படுறதுனால இருக்கலாம், அல்லது வெளியில் போகணுன்னு அவங்களே டெலிபரேட்டாக சொல்கிறதா இருக்கலாம் அப்படின்றது கருத்தாக இருக்குது. இன்னும் இது இல்லாமல் நம்ம கட்சிக்குள்ளே, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம பல தடவை விவாதிச்சிருக்கோம். குறிப்பாக இப்போ இந்த ஜனநாயகன் பொங்கல் இது போன்ற பல விஷயங்கள் தங்கள் கட்சிக்குள்ளே நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு த்ரெட்டனிங்காக இல்லை என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்? ஐ பெரியசாமி அவர்களுடைய கருத்தை முன்வைச்சு உங்களுடைய பதிவு சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பராசக்தி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கி தமிழக முழுக்க ரிலீஸ் பண்ணி தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, இந்த தமிழ் மண்ணில் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்தது அப்படிங்கிறத திருப்பி இன்றைக்கி இவங்க சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸ்களுக்கும் ஒரு அதுக்கு முன்னாடி இருக்கிற எங்களை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறது வந்து பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்மளோட தமிழ் மொழியும் தமிழ் மண்ணையும் இதையும் நம்ம காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கீழடி ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அது ஒரு தொன்மையான ஆராய்ச்சி. ஒரு 8ஆம் நூற்றாண்டில் 5ஆம் நூற்றாண்டு முறை வரை நடந்த ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அந்த காலகட்டத்திலே தமிழ் பண்பாடு, மரபு, கலாச்சாரம் எப்படி தொன்மையானது அப்படிங்கிறத நம்ம பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதை மறைக்கும் விதமாக புதிதாக சரஸ்வதி நாகரிகம், அது பக்கத்தில் குஜராத்தில் வாத் நகரில் ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இந்த கீழ் நாகரிகம் தமிழர்களுடைய பண்பாட்டை மறைக்கிறது உண்டான ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழ் எவ்வளோ தொன்மையானது, அதற்காக நம்மளோட முன்னோர்கள் எப்படி போராடி இருக்காங்க, இந்த மொழியை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த படம் இந்த பராசக்தி படம். அதே சமயத்தில் காங்கிரஸ் வந்து எப்படி திணிச்சதுன்றதையும் காமிச்சிருக்காங்க. அதையும் பற்றி பேச காங்கிரஸ் இது எப்படி திணிச்சது நீங்க திருப்பி திருப்பி காங்கிரஸ் சொல்லாதீங்க. சரி சார், இது வரலாறு பத்தி சொன்னாரு. இந்த வரலாறு எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 உள்ள நுழைஞ்சாங்க. 1857 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெறும் வியாபாரம் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ராஜ்னு ஒன்று இங்கே வந்தது. பிரிட்டிஷ் ராஜ், அந்த ராஜ்யம் எலிசபெத் தலைமையில் வந்ததுக்கு அப்புறமா என்னடா நம்ம எவ்வளோ நாடுல நம்ம காலனியாக ஆக்கிரமிச்சிருக்கோம், இந்த இடத்துல மாத்திரம் என்னடா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஒருத்தன் கோமணம் மாத்திரம் கட்டினுக்கிறான், ஒருத்தன் பஞ்சகச்சம் கட்டினுக்கான், ஒருத்தன் பேண்ட் ஷர்ட்டை போட்டுறான், ஒருத்தன் கோட் சூட் போட்டுறான், ஒருத்தன் குடுமி வச்சுருக்கான், ஒருத்தன் தாடி வச்சுட்டு இருக்கான், ஒருத்தன் பட்டை வச்சுக்கிறான், ஒருத்தன் கொட்டை வச்சுருக்கான், ஒருத்தன் பொட்டு வச்சுட்டு இருக்கான். யாரா இவனுங்க? இவங்களோட பூர்வீகம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லி அப்போ வந்து ஒரு ஜோன்ஸ் வில்லியம்ஸ் சொல்கிற அவங்களோட ஒரு நீதிபதி, அதாவது ஆங்கிலேய நீதிபதியை கூப்பிட்டு நீ ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவர் ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணதுக்கு போகும்போது கூட ஒரு 4 பேர் போகிறாங்க. அவங்க யாரு? 4 பேர் போகிறவங்க 4 வேதத்தை எடுத்துன்னு போகிறாங்க கையில். எடுத்துன்னு போய் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஆமாம் ஆமாம் 4 வேதத்தை வச்சுட்டாங்க. வச்சுட்டு இது தாங்க வேத நாகரிகம் தான் இந்த பழமையானது, அதுதான் தொன்மையானது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே இது வந்து வேதிக் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துட்டு போயிட்டார். இது இப்படி போகும்போது அதே காலகட்டத்தில் இங்கே தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வேதத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து சமயம் வளர ஆரம்பிச்சிச்சு, சமயம் வந்து வளர ஆரம்பிச்சிது. பன்னிருத்துரிமை அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் தமிழில் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழே வந்து கடல் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படின்னு இருக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த வேத நாகரிகத்துக்கு எதிரானது அப்படின்னு தெரியும் போது அதுக்கப்புறம் 1861 இருங்க 1861 இன்னொரு ஒரு ஆராய்ச்சியாளர், அதே இங்கிலீஷ் ஆராய்ச்சியாளர் கொடுக்குறாங்க. அவரு இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அங்க இங்க வந்து பாக்யான் யுவான்சுவாங் வந்தது போனதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது பாக்யான் யுவான்சுவாங் எழுதி போனது இருக்கு. ஏற்கனவே இங்க வந்து தென்னிந்தியால ஒரு தமிழ் கலாச்சாரம் வந்து இருக்கு, தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு, இதோட பூர்வீகம் எங்கடான்னு சொல்லி கண்டுபிடிக்க போறாரு. அவர் கண்டுபிடிச்சது 1924 சிந்து சமய நாகரிகம்.
சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் கீழ நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பை மறைப்பதற்காக இந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த சில ஊடுருவிகள் அங்கிருந்து ஓடி வந்தவர்கள் இந்தி தான் முழுக்க, இந்து தான் இங்க, இந்து நாடுதான் இது அப்படின்னு சொல்லி இங்கு முழுக்க 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 பரப்புனாங்க. காங்கிரஸ் காரணம் இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்களே அரசு எங்களோடது, கீழே அந்த ஆட்சியாளர் ஆதிக்கம் சொல்றது யாரு? யாரை எதிர்த்து ஆதிக்கம் நடந்தது? 1916 நீதி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. யாருக்காக ஆரம்பிக்கிறாங்க நீதி கட்சி? இதே இந்த ஆதிக்க சக்தியில் எதிர்க்காக தான் நீதி கட்சி ஆரம்பிச்சாங்க. எதுக்காக? முழுக்க முழுக்க பார்ப்பன எதிர்ப்பு, முழுக்க முழுக்க பார்ப்பன எதிர்ப்பு. அவங்கள ஆதிக்கம், கல்வி, வேலை, சமத்துவம், சமநீதி எதுவுமே இல்லாம இவங்க தடுத்தாங்க. சார் 1822 ஒரு பள்ளிக்கூடம் இல்ல, வெறும் திண்ணை பள்ளிக்கூடம். அங்க என்ன தெரியுமா கட்டுத்தரப்பட்டது? வெறும் சமஸ்கிருதம் தட்டு தரப்படுது. உங்களுடைய ஓவரால் பாயிண்ட் வந்து அங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த பார்ப்பனர்கள், பிராமணர்கள் பண்ணன விஷயம் தான் இந்த ஆதிக்க சக்திகளால தமிழ் இந்தியா முழுக்க ஒரே மொழியா கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. அப்போ நான் சொல்றேன், இங்க மாணவர்கள் தான் முதல் எடுத்து 1930, 1937, 1953, 1948 எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் அந்த போராட்டத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து இன்றளவிலும் அதான் இப்ப சொல்ல வரேன். இப்ப அதான் சொல்ல வரேன். அவர் ஒத்துக்கிறாரு, கன்ஃபஸ் பண்றாரு. பட் அதுல இருந்த ஒரு 1948 கொண்டு வந்தப்போ நேரு சரி எதிர்ப்பு வருதா, வேணாம், விருப்பப்படுறோம் படிங்க, இது வந்து ஒரு அபிஷியல் லாங்குவேஜ், அது வந்து தகவல் மொழியா இருக்கு. அவர் சொல்லிட்டு போனதை இந்திரா காந்தி மேடம் வந்து அவங்க கீப் பண்றாங்களான்றது தான் பிரச்சனை. அந்த படத்தோட கிரக்ஸே வந்து அதுல தான் இருக்கு. இந்திரா காந்தி அம்மையாருக்கு சம்பந்தமே இல்ல. சரி, ஓகே சார், நம்ம அடுத்த சொல்ல விரிவா பேசலாம். லால் பகதூர் சாஸ்திரியால தான் அந்த காலகட்டத்துல இங்க பக்தவச்சலம் இருக்கும்போது தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க வந்து இப்ப ஒண்ணு இந்த படத்துல ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க. நீங்க சொல்றது யூனிஃபார்மிட்டி, நான் சொல்றது யூனிட்டி. ஒரு அரசு ஒரு யூனிஃபார்மிட்டி வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு மேல இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரே பாரதம் அதை வந்து நீங்க அப்பவே கொண்டு வந்திருக்கீங்கன்றது இதான் இப்ப பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. ஒரே பாரதம் அதெல்லாம் கிடையாது, ஒரே ஒன் நேஷன் ஒரு ரேஷன் அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு சார், அன்னைக்கு அது அண்ணன் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல நாம ஒரே ஒத்துமையா இருக்கணும், எல்லாரும் வந்து ஒரு தகவல் மொழி ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் இது பன்முகத்தன்மை கொண்ட நாடுங்கறத உணர்ந்ததுக்கு அப்புறம் சரி, ரைட், ஓகே சார், அடுத்த சுற்றுல விரிவா பேசுவோம். முதல் சுற்றுக்கு அடுத்து சார் கேட்க வேண்டியிருக்கு. சொல்லுங்க, உங்களுடைய பதிவு பண்ணுங்க சார். திமுக கிட்ட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அடிமை சாசனம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இவர் எப்படி ஒரு காங்கிரஸ்காரர் இப்படிலாம் பேசுறது வந்து ஒரு 35 ஆண்டு காலம் காங்கிரஸ் மாஜி காங்கிரஸ்காரன் ரொம்ப சங்கடமா இருக்கு. ராகுல் காந்தி இவர் என்ன சொல்றாரு, 17 வருஷம் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் ஆளுமையில் ஆட்சி பண்ணல, கீழே இருந்தவங்கெல்லாம் என்ன ஆளுமை பண்ண வச்சாங்கன்னு சொல்றாரு. ஆனா அதே நேருடைய பேரன் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, யூபியில் போய் நானே ஒரு பார்ப்பனர் அப்படின்னு, கவுல் பிராமணன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவரோட சொல்ற வார்த்தைக்கும் அவர் சொல்ற வார்த்தைக்கும் எவ்வளோ முரண்பாடு பாருங்க. அது இரண்டு. ஏன்னா இதுல வந்து பிராமினா நான் பிராமினா இந்துவா, இது தயவு செஞ்சு ஒரே ஒரு ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? இஸ் எக்ஸ்போஸ்ட். இந்த படத்தினுடைய வெளியீட்டு காரணமே இது புது கதை இல்லை சார், எல்லாருக்கும் தெரியும். இதனுடைய காரணம் என்னன்னா, போன வாட்டி நீலிக்கண்ணீர் வெளியில வந்தார்ல அழகிற 25 சீட்ல அதையும் கம்மி பண்ணி 20 சீட்ல முடிக்கலான்னு அவங்க ஐடியா பண்ணி ஒரு எதிர்ப்பை உருவாக்குறாங்க காங்கிரஸ்ல. கடைசியில நம்மளுடைய ஆளுமையில பயன்படுத்திக்கலாம், இவங்க வெளியில போகாம பாத்துக்கணும், அது இல்லைன்னா கம்மி பண்ணணும்ன்ற ஒரு முயற்சி தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இவருடைய மாஜி தலைவர் அழகிரி அவர்கள் 25 சீட்டு வாங்குறாரு, வெளியில வந்து கண் கலங்குறாரு, நீலி கண்ணீர் விட்டார். சொல்லும் போது அப்ப எதிர்ப்பு வந்தது. நான் என்ன சொல்றேன், உள்ளபடியே உங்க கட்சி தலைவருக்கு சீட்டு கம்மியா கொடுத்திருந்தா திமுக மேல ஒரு அதிருப்தியும் வெறியும் வந்திருக்கும், போட்டோம். அப்போ கூட வரல. ஆனா 3 ஆண்டு 4 ஆண்டு கழித்து இவர் இப்ப மாஜி தலைவர் காங்கிரஸ்ல எங்க இருக்காருன்னே தெரியல, திடீர்னு வந்து அந்த திமுக ஆதரவு கொடுப்பாரு. ஒரே நிமிஷம் இதை முடிச்சிடும், ஒரு வினாடி தான். என்னென்ன அந்த எதிர்ப்பை தெரிவிக்காம திமுக காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் வேணும், எங்க உரிமை. ஆனால் பிஜேபி எதிர்க்கணும்னா காங்கிரஸ் திமுகவோட நம்ம இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப் கண்டர் கொண்டு வந்துடும். அதே பாணியில தான் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க 2 பேரும், அவர் திருச்சி வேலுசாமி சொன்னதில் என்ன தவறு இருக்கு, தாகூர் சொன்னதில் என்ன தவறு இருக்கு, ஜோதி மணி சொல்றதுல என்ன தவறு இருக்கு? ஒரு வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் ஐயா அவர் கட்சியில கேட்குறாங்க, யாருடன் கூட்டணி வைப்போம், ஆனால் வைக்காம போவோம்.
நடக்கலாம், நடக்க முடியாது. என்னென்ன பாணியில பேசுமோ அத்தனை அதுதான் NDA கூடயும் கூட தொடரலாம் அப்படின்ற மாதிரி கூட அதுதான் முதிர்ச்சியினுடைய உச்சகட்டம். எப்போ நம்மளுடைய பார்கெயின், என் சொத்தை நான் விற்கிறேன் சார், என்ன வாங்குறதுக்கு யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொன்னா பிச்சைக்கார ரேட்ல தான் விற்கணும். கண்டிப்பா ரேட் நான் என்ன சொல்லணும், எல்லாரும் வந்து என்ன கேட்டுட்டு இருக்காங்க, அனைவரும் என்ன கேட்கறாங்கன்னு சொல்லணும். அதுதான் இவங்களுக்கு என்ன போச்சு, காங்கிரஸுக்கும் செல்வ பெருந்தைக்கும் பெரிய தொடர்பில்லையோட சார் வந்து சொன்னாங்க. சிவசங்கர் சார் சொல்லும்போது காங்கிரஸ் வந்து வெளியில போறதுக்கு டெலிபரேட்டா அவங்க சொல்றாங்களா, மறைமுகமா சொல்றாங்களா அப்படி இந்த படம் மூலமா அப்படின்றாங்க. ஏன்னா திமுக தயாரித்த, அவங்க நிறுவனம் தயாரித்த படம் இது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு அதிகமான ஒரு சப்போர்ட் காங்கிரஸ் கட்சியில இருந்து வருது. அவங்க கட்சிக்குள்ளே தாவேக்கா போகணும்னு சொல்லி போராட்டம், ஜனநாயக பொங்கல், இந்த மாதிரியான பல விஷயங்களும் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இது வந்து மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. இந்திரா காந்தி அவர்கள் ஒரு வசனம், தவறான ஒரு வசனத்தை பேசியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது சென்சார் ஆகல. அந்த இதுல வந்து நம்ம அவங்க மக்கள் ஜெயிச்சுட்டா என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அவசியம் இல்லைன்ற ஒரு நெகட்டிவ் ஆக்டிவ் கூட அதுக்கு கூட கண்டனம் தெரிவிக்கல. இவரு என்னடா சப்ப கட்டிட்டு இருக்காரு, திமுக அவங்களால கொண்டு வர முடியாது, அப்படி கொண்டு வந்து ஜெயிச்சுட்டாலும் மக்களே வெற்றி பெற்றாலும் அவசியம் என்ன இருக்கு அப்படின்ற இதை விட ஒரு வில்லத்தனமே இருக்கு. அதே மாதிரி முக்தார் ஒரு யூடியூபர் காமராஜர் பற்றி கிழிக்கின்னு அவமானப்படுத்துறான், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா அண்ணா கலைஞர் ஸ்டாலினை பத்தி பேசினா மட்டும் கொந்தளிச்சிடுறாங்க, கீழே இருந்து மேலே வரைக்கும். சகோதரர் கூட எங்க வந்துருச்சா தெரியல. தயவு செய்து எதிர்காலத்தில் நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த பழைய உட்டகுற தொட்டவர்கள் அந்த உணர்வுல சொல்றேன், தயவு செஞ்சு வெளியில வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு. காமராஜர் இழந்த ஒரு ஆட்சியை இப்போ துணை முதலமைச்சர் கொடுக்குற அளவுக்கு பேச்சு இருக்கு. தயவு செஞ்சு வாங்க. 40-50 வருஷம் சார், 2 திராவிடமும் ஓப்பனா சொல்ல, அதுதான் காங்கிரஸுக்கு தொண்டர்னுடைய விருப்பம், அதுதான் அவங்களுடைய தேவை. நான் ஒண்ணே ஒண்ணு சார் 3 நிமிஷம் சொல்லுங்க. ஐ பெரியசாமி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும், வாய்ப்பு இருக்கிற அவர் சொல்றது கருத்து, எங்க தலைவரும் எங்க முதலமைச்சரும் சேர்ந்து முடிவெடுப்பாரு சொல்றீங்க. அப்ப நீங்க தனிமைப்பட்டு போறீங்க. நீங்க தனி ஒரு தொண்டன் இல்ல, நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர். எங்க என்ன சொல்ற, ராமதாஸ் ஐயா மாதிரி பேசல, அவங்க கட்சி அது அப்படி சார். இப்போ பிஜேபியில் கேட்டீங்கன்னா அவங்க மத்தியில் தான் முடிவு பண்ண முடியும் சொல்ல முடியும். ஐ மீன் அவங்க தான் சார் முடிவு எடுப்பாங்க, மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய பேச்சு சொல்லி ஆகணும், உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும், இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம், மத்தியில் ஆட்சி பண்ணுவாங்க, மத்தியில் முடிவு எடுப்பாங்க சொல்லலாம். ஐ பெரியசாமி அவர்கள் எங்க கூட்டணி எப்படி சொல்றீங்க, முதலமைச்சர் அவர்கள் எப்படி சொல்றீங்க, எங்களுடைய கூட்டணியை பற்றி, ஆட்சி அதிகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பத்தியும் எங்க டெல்லி தலைமை தப்பு இல்ல அத சொல்றீங்க. நீங்க இந்த கூட்டணி வந்து எங்க கூட்டணி, பிரிக்க முடியாத கூட்டணி, உடைக்க முடியாத கூட்டணி ஏன் சொல்றீங்க? தாவேகாவும் பிஜேபி எதிர்க்குது. தயவு செஞ்சு சிறுபான்மை மக்களுடைய எதிர்ப்பு செய்கின்ற பாஜக சொல்லப்படுகின்ற ஒரு கட்சியை தாவேகாவும் எதிர்க்குது. அதை நீங்க மனதில் கொண்டு ஒரு புதிய வாய்ப்பை தேடி போங்கன்றதுதான் என்னுடைய வார்த்தை. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். சேவன், அதாவது இப்போ இந்த படம் வந்தது பிறகு ஒரு ஜென்சி கிட்ஸ் மத்தியில கூட ஒரு பேச்சு, இவ்வளவு தூரம் வந்து திமுக காங்கிரஸ் மத்தியில் போல போராட்டங்கள் நடந்ததுக்கு இவ்வளவு பேர் வந்து இறந்துருக்காங்க, இன்னைக்கு போய் எப்படி இணக்கமாக அந்த கூட்டணி வச்சிருக்காங்கன்ற பேச்சு பரவலாக அங்கங்கே அடிபடுறதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது பராசக்தி படத்தோட கண்டென்ட் வந்து மொழி உணர்வு. அத வந்து மீடியாவும் எதிர்கட்சிகளும் அதை வந்து அரசியலுக்கு எதிராக திருப்பி விடுறீங்க. திருப்பி விடல, மக்கள் என்ன பேசுறாங்களோ அது பிரதிபலிக்கிறதா செய்யறோம் நம்மளுடைய டியூட்டி. காங்கிரசும் திமுகவும் கூட்டணி, ஆட்சி அதிகாரம், அதிகார பகிர்வு இதெல்லாம் பேச வேண்டியது காங்கிரஸ்ல இருந்து 5 நபர்கள். 1 அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, 2 திரு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர், 3 காங்கிரசினுடைய தலைமை பிரதிநிதி கிரீஷ் ஜோடங்கர், 4 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, 5 தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார். இவங்க 5 பேர் தான் காங்கிரஸ்ல இருந்து கூட்டணி பத்தியோ அதிகார பதிவு பத்தியோ பேசக்கூடிய அதிகாரம் மிக்க நபர்கள். அவங்களுக்கு தான் அந்த டியூட்டி. ஜோதிமணியோ பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல வேற மாணிக் தாக்கூரோ இவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. மாணிக் தாக்கூர் தனியாக நீங்க கூட்டணியில இருக்காங்கன்றத மறந்துட்டு பேசாதீங்க சார். பாராளுமன்ற தேர்தலில் நிக்கக்குள்ள அவர் வாங்கின ஓட்டு எவ்வளவுங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது, காங்கிரசுக்கு சேஃப் உடைய. திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸோடு ஒரு அண்ணன் தம்பி உறவு கொண்டு இருக்கிறது. அதை என்னைக்கே அது பிரிஞ்சு போகணும்னு திமுக நினைக்கல, காங்கிரஸ்ல உள்ள தலைவர்களும் நினைக்கல. ஆனால்
திமுகவினுடைய தயவிலே வெற்றி பெற்று வந்துவிட்டு இப்பொழுது நன்றி சார் இதேதான் சார் 50 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிச்சது காரணமே கூட்டணி. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க இணையத்துல இருந்து பேசுறாங்க. கூட்டணியில வந்து அதிகார பகிர்வு வேணும்னு தேவையில்லை உள்ளவர்கள் முடிவெடுக்கக்கூடிய சக்தி கொண்ட அந்த 5 நபர்கள் சொன்னா திமுக அதை பத்தி கவலை பண்ணும். மல்லிகார்ஜுன கார்கவோ, ராகுல் காந்தியோ, அல்லது செல்வ பெருந்தகையோ, அல்லது கிரீஷ் ஜோடங்கரோ, அல்லது ராஜேஷ்குமாரோ ஏதோ கருத்து தெரிவித்தால் அப்ப பெரியசாமி அவர்கள் சொன்னதை பத்தியும் பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றீங்க. பெரியசாமி அவர்கள் பேசுறதுக்கு அருகதை இல்லைங்கிற மாதிரி தான் இல்ல, அப்ப பெரியசாமி அவர்கள் பேசியது நீங்க எப்படி பாக்குறீங்க? சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல என்ன 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 நிலையில இருக்கா? தேசிய ஒரு நிமிஷம் பெரிய ஒரு நிமிஷம் பெரியசாமி கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அதான் அவர் தேசிய அவர் இப்ப பேசுறது நம்ம எடுத்துக்கலாமா எப்படின்னு கேக்குறேன். அவர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாதுன்னு சொல்றாரு. அதை வந்து திமுகவோட குரலா எடுத்துக்கலாமா எப்படி? அதான் சார், திமுக குரலா எடுத்துக்கலாமா? அருகதை இல்லையோ அப்படி சொல்றாரு. அதே மாதிரி இது இவங்களுடைய ஐபிஎஸ்எம் அவர்கள் அருகதை இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றதை எடுத்துக்கலாமா நம்ம? ஐபி போன்றவர்கள் எல்லாம் திமுகவோட குரலா தான் எடுத்துக்கணும். அப்போ அவர் ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாருன்றதை எடுத்துக்க தான் வேணும். இல்ல, திமுக பொறுத்தவரையும் தெளிவா ஆட்சியில என்னைக்குமே பங்கு கிடையாது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் திமுகவோட கொள்கை. காங்கிரஸ் உணரணும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. காங்கிரஸ் தான். சும்மா எண்ணெய் ஊத்தினே இருக்கீங்க. ஓகே சார், ஓகே. கம்முனு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு எண்ணெய் ஊத்தினாலும் மோடியும் கனவு காண்றதுக்கு என்னைக்கு நடக்காது. சரி, ஓகே சார், கண்டிப்பா நம்ம பேசலாம். காங்கிரஸ் திமுக இடையே விரிசலை ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்கிறதா? இந்த திரைப்படத்தின் வாயிலாக உள்ள கருத்துக்களை எடுத்து சொல்வதன் மூலமாக அண்ணாமலை அவர்களும் சரி, நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த பிரிவினைக்கான ஒரு முயற்சியை செய்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு அண்ணாமலை பேட்டியை ஏர்போர்ட்ல வந்து அண்ணாமலை சென்னை விமான நிலையத்தில் கொடுத்த பேட்டியை நானும் பார்த்தேன். அதுல அவருடைய உள்நோக்கம் குள்ளநரித்தனம் தெரியுது. அவருடைய ஆசை வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைய வேண்டும், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என ஆசைப்படுகிறார். நயினார் நாகேந்திரன் கருத்தும் அதே தான் பிரதிபலிக்குது. ஆனா தெளிவா நான் சொல்றேன், என்றைக்கும் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல் முதல் காங்கிரஸ் திமுகவோடு இருக்கிறது. இந்த கூட்டணி 2019 கிட்டத்தட்ட 5 தேர்தல்களில் வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. ஒருபோதும் காங்கிரஸ் எங்களை விட்டு போவாது. நாங்களும் காங்கிரஸை வெளியே அனுப்ப மாட்டோம். இது முதல்ல தெளிவா ஆக்கிக்கிங்க. எங்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அண்ணன் தம்பிக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள், சிறிய கருத்து வேறுபாடுகள். அது குடும்பத்தில் கூட்டணியினுடைய குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் பேசி தீர்க்கப்படும். ராகுல் காந்தி அவர்களும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சகோதரர்களாக பழகி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கட்சி குடும்ப கட்சினாங்க, இப்ப கூட்டணியே குடும்பம் ஆயிடுச்சு, உறவு இருக்கிறது. அதனால இந்த கூட்டணி உடைய, இந்த கூட்டணி வந்து உங்களுடைய பகல் கனவு. தயவு செஞ்சு கனவு காண வேண்டாம். சரி, நாம தொடர்ந்துதான் விவாதிச்சுட்டே இருப்போம். தேர்தல் நேரத்திலையும் விவாதிப்போம். நீங்க வேணா பாருங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணி, சகோதர கூட்டணி, சமூக நீதி கூட்டணி. அதனால அது உடையும்னு கவலைப்படாதீங்க. உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேலை இல்லை. நாங்கள் காங்கிரஸை வெளியே அனுப்ப மாட்டோம், அவர்களும் எங்களை விட்டு வெளியே போக மாட்டார்கள். தெளிவா இருங்க. ஆனா நீங்க ஒரு பிக் பிரதர் மைண்ட் செட்ல நீங்க பேசுறீங்க சார். முதல்ல இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது ஒரு பிக் பிரதர் மைண்ட் செட்ல பேசுனீங்க. இப்ப கொஞ்சம் வேற மாதிரி பேசுறீங்க. ஆனா நான் எங்களால தான் காங்கிரஸ்ன்ற மாதிரியான ஒரு துணியில நீங்க முதல்ல பேசுனீங்க. அதாவது ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். செங்கை சிவா வெக்கத்தை விட்டு காங்கிரஸே வெளில வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னாங்க. காங்கிரஸுக்கு தெரியும் யார்கிட்ட கம்ஃபர்டபுள், யார்கிட்ட சேஃப்னு தெரியும். இது வந்து சுயமரியாதைங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அண்ணன் தம்பிக்குள்ள சுயமரியாதையெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க சார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க முதல்ல மரியாதையா அதிமுக கூட்டணியில இருக்கீங்களான்னு பாருங்க. கூட்டணி நீங்க ஒரே நிமிஷம். இப்போ நீங்க பிஜேபி அதிமுகவை காப்பாற்றணும்னு திமுக வந்து கவலைப்படுது இல்லையா? பிஜேபி கூட சேர்ந்து அதிமுக அழிஞ்சிடக்கூடாதுன்னு கவலைப்படுற மாதிரி அவங்க தேசிய கட்சி
அதனால காங்கிரஸும் அழிஞ்சிடக்கூடாது அவங்க கவலைப்படுறாங்க. பிஜேபி காமராஜரை வந்து இழிவாக காமராஜரை இழிவாக பேசியதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் முஃப்து பாரதா இருக்கலாம் இருந்தா இது இங்கே அப்படித்தானே சார். திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் போட்டி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இல்ல நானும் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருக்கணும்ன்ற மைண்ட் செட் அவங்களுக்கு அங்க இருக்கும் இல்லையா? அவங்க மாத்திரம் இருக்கணும்ன்ற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதனால எல்லா கைச்சி அடிக்க வேண்டியது. சார் இதுக்கான பதில சிவசங்கர் அவர்கள்ட்ட கேட்டுடலாம். சார் இது வந்து ஒரு அஜெண்டாவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பயன்படுத்தியோ அல்லது திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தார். குள்ள நெறித்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்ன சொல்றேன்னா அது வந்து அவர் என்ன வேணா சொல்லிக்கிட்டா அண்ணன். நான் என்ன படம் எடுத்தது யாரு? பிஜேபி தான் படம் எடுத்தாங்களா? ரிலீஸ் பண்ணது யாரு? எல்லாத்தையும் செஞ்சது நீங்க. சரி, அது இந்த நேரத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு தெரியும் அந்த கண்டென்ட் எடுக்கும்போதே திரைக்கதையாக இருக்கட்டும் எல்லாமே தெரியுது என்ன கண்டென்ட்டு எப்போ நடந்தது, இது யாரை குறி வைக்கிறீங்கிறது. சின்ன குழந்தைகள் அதாவது கொஞ்சம் 18+ இருக்கிற அத்தனை பேருக்குமே நீங்கள் காங்கிரஸை தான் டார்கெட் பண்ணுறீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்களே நேரடியாக காங்கிரஸை டார்கெட் பண்ணிவிட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு நாங்கள் அதை ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற நேரடியாக வெளியே போகணும்னு சொல்லலை, அவ்வளோதான். இந்த படத்தை வந்து நீங்கள் பிஜேபி சார்பாக யாரை எடுத்திருந்தாலும் பிஜேபி சார்பாக யாராவது வந்து வேற ஒரு நான் பிஜேபி நீங்கள் வேத வச்சுக்கிடுங்க. நாங்கள் யாராவது இந்த சைடில் இருக்க இல்லை ஒரு நிமிஷம் நாங்கள் இந்த சைடு வேற யாரும் டைரக்ட் பண்ணிக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, சம்பந்தமே எதுவுமே எல்லாமே நீங்கள் உங்கள் குடும்பம் இன்பநிதி அவர்கள் எடுத்துருக்காங்க இந்த படத்தை. அவருக்கு எப்படி பணம் வந்ததுல நாங்கள் கேட்க வரல. ஓகே, நீங்கள் முக்தாரா காமராஜர் எவ்வளோ கேவலமாக பேசுகிற முக்தாருக்கு வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கவே இல்லை. நீங்கள் காங்கிரஸை வந்து மதிக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த குள்ள நிறுத்தம் உங்ககிட்ட எதுக்கு இருக்குது? ஒரு தடவை அதாவது வைரமுத்து அவர்கள் மேல என்ன இதுவரைக்கும் நீங்க என்ன கேஸ் ஃபைல் பண்ணாலும் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அதே முக்தாருக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க. காமராஜர் வந்து நீங்க இவ்வளவு கேவலமா பேசுற முக்தாரை வந்து வன்மையா கண்டிக்க எத்தனையோ பேர் கண்டிச்சாலும் நீங்க இன்னை வரைக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ அந்த படம் எடுத்ததும் எதுக்கு மறுபடியும் அதுக்கு வர காரணம் நீங்களே படம் எடுத்து நீங்களே உங்களை அடிச்சுட்டு நாங்கள் அடிக்கல அப்படிங்கிற சொல்றது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை வந்து நாளில் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை கண்டிப்பாக நந்தகுமார் சார் செகே பத்மநாபன் ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணார். இந்திரா காந்தி மேம் பேசுகிற மாதிரி ஒரு லாஸ்ட் அவுட் டைலாக் வரும். அதாவது அவங்க வந்து ஆதரவு கோயம்புத்தூர் நான் மீட்டிங் வரேன், அங்கே அவங்க கொண்டு வரட்டும் ஆதரவு கடிதம், அதாவது அந்த கையெழுத்து பிரதிகளை கொண்டு வரட்டும். அப்படி கொண்டு வர முடியாது, அப்படியே கொண்டு வந்தால் கூட அதை நம்ம அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு டைலாக் இருந்தது. அதை நீங்கள் எப்படி அது வந்து இன்னும் ரொம்ப லிட்ரலாக அவங்களுடைய ஒரு சர்வாதிகார தன்மையை காட்டுற மாதிரியான ஒரு பதிவாக அது இருந்தது. இல்ல அது அந்த மாதிரி அவங்க சொல்லலங்கிறத இவரே சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லாத ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காரு. அப்போ திமுக சார்பாக அந்த எடுக்கப்பட்ட படத்துல அந்த டைலாக்கை வைக்க வேண்டிய அவசியம் படத்தை வந்து கண்டிப்பா முன்னாடியே பார்த்துருப்பாங்க. குறைஞ்சபட்சமா அந்த டைலாக்கை வந்து எடுத்துருக்க சொல்லியிருக்கலாமே. இல்லைங்க, இப்போ சென்சார்ல நான் விஷயத்துல நாங்க தலையிட முடியாது. சென்சார் இல்ல சார், சென்சார் இல்ல, சென்சாருக்கே போல. நீங்க ஒன்றே தெரிஞ்சுக்கங்க சார். சொல்லுங்க சார். அதாவது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே துடிக்கிறாங்க, பதறாங்க, குதிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வேணும் இப்ப அப்படின்னா இந்த பராசக்தி, அதாவது அந்த பராசக்தியில அந்த இழந்த ஒரு வாய்ப்பை நந்தகுமார் அவர்கள் இப்ப பெறணும். சரி 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 அவர் பேசுறாரு ஒரே நிமிஷம் அவர் பேச விடுங்க. அதாவது நீங்க வந்து முதல்ல வந்து கட்சிக்கு தூபம் போட்டாங்க, அதுக்கப்புறம் கட்சியில நிர்வாகி தூபம் போட்டாங்க. இப்ப விவாதத்துக்கு வந்து எனக்கும் தூபத்தை போட்டு எண்ணெயை ஊத்தி நான் ஏதாவது பேசி நாளைக்கு எனக்கும் சேயனுக்கு ஏதோ பிரச்சனை வர வச்சு இதனால வந்து எங்க ரெண்டு கட்சி தலைமைக்கு போய் திருச்சி வேலுசாமி ஒருத்தர் இருக்காரு, அவரே பயங்கரமா பேசிட்டாரு. நம்ம வந்து இந்த விஷயத்தை நிறைய தடவை பேசிட்டோம். திருச்சி வேலுசாமி பேசிட்டாரு, KS அழகிரின பேசிட்டாரு, தோதிமணி பேசிட்டாங்க, மாணிக்க தாக்கூர் பேசிட்டாரு, பிரவீன் சங்கத்தி பேசிட்டாரு, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அது எங்களோட கட்சியோட சொந்த கருத்து. நாங்க வந்து எங்க தலைமைக்கு எடுத்து சொல்றோம். இத வந்து எங்க தலைமை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கனாலும் அது தலைமையோட பொறுப்பு அப்படிங்கறத நாங்க சொல்றோம். இன்னைக்கு ஐ பெரியசாமி சொல்லியிருக்காருன்னா அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அதை மறுத்து எங்க கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை கிளீனா சொல்லியிருக்காரு. அது அவரோட கருத்து. தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க சார்? யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாருன்னா சார் ஒரு நாள் சொல்லிதான் சார் ஆகணும். இது முடிவு எப்போ வரும்? இல்ல அப்போ நீங்க என்ன உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? சார் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க தொண்டர்கள் தான் முடிவு பண்ணுவோம். அது அப்போ பாத்துக்கலாம். அதுக்குள்ள நீங்க அவசரப்படுறீங்க. அவசரப்படல சார். இப்போ அதாவது இப்போ ஒன்னே மாதிரி தெரிஞ்சுங்க சார். இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்து எங்க தொண்டர்கள் மத்தியில யார் எப்படி வேணாலும் நடத்தினாலும் தொண்டர்கள் மத்தியில வந்து கண்டிப்பா வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து
பயங்கரமா இருக்கு, பரவலா இருக்கு. அது நாங்க மாத்திரம் சொல்ல, நாங்க சும்மா இருந்தா கூட அண்ணன் என்ன பண்ணாங்க திமுகல, உங்கள் கனவை சொல்லுங்கள் சொல்லி எல்லா இடத்துல போயிட்டு உங்க கனவை சொல்லிட்டாங்க. இப்போ எங்களோட நீண்ட நாள் கனவு என்ன, காமராஜர் ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு அதிகாரத்து பங்கு வேணும், நாங்களும் ஆட்சியில அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க கனவை நாங்க முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்கோம். அது இன்னும் அழுத்தமா பிரதிபலிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ மக்களோட கனவெல்லாம் ஏத்துக்கிற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட்டணி கட்சியோட கனவு ஏத்துக்கினாருன்னா எல்லாரோட கனவு நிறைவேறும், அவங்களோட கனவு நிறைவேறும். இல்லனா இது எவ்வளவு நாளைக்கு போகுமோ, நாங்க பேசுவோம், அவங்க பேசுவோம், இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு வரும். எப்ப வரும்? ஒரு குழு போட்டிருக்காங்க, அவங்க இறுதியா இவங்களும் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் கூட்டணி கட்சியும் கூப்பிட்டு இன்னைக்கு நம்ம இருக்கிற கால கட்டாயத்துல கண்டிப்பா நம்ம ஒன்றிணைவோம், போராடுவோம் அப்படின்ற நிலைமையில போயிட்டு இருக்கோம். ஆதலால் இது இப்படிதான் நடக்கும், எல்லாம் ஒத்துழைச்சு நல்லது அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அதை எங்க தலைமை ஏற்றுக்கொள்ளும். அப்ப நாங்க எப்பவும் போல ஒன்னா தான் போவோம். புரியுதுங்களா? இதுல மாற்று கருத்து அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, சப்போஸ் எங்க மேலிடமே இல்ல, எங்களுக்கு ஒரு மாற்று ஆட்சி, சரி மாற்று முறையில போலாம், தொண்டர்களோட விருப்பம் இப்படி இருக்கு அப்படின்னு தொண்டர்களும் நிர்வாகிகளோட விருப்பத்தை அவங்க கேட்டு, ரைட் ஏன் இப்படி நம்ம போக கூடாதுன்னு ஒரு முயற்சி பண்ணாங்கனால ஒழிய, கிரீஷ் சோடங்கர் எல்லார் மத்தியிலும் கருத்துக்கள் கேட்டிருக்காருன்ற ஒரு தகவல். கிரீஷ் சோடங்கர் கேட்டாரு, இப்ப திருப்பி கேட்க போறாங்க, எல்லாத்தையும் கேட்டுதாங்க. அவங்க எல்லாம் தாவேக்கா தான் வேணும்னு சொன்னதாகவும் தகவல் இருக்கு. பரவலான கருத்து எல்லாம் ஊடகத்துல சொல்லிட்டு இருக்காங்க, எங்க கட்சிக்குள்ள எங்க பேசலாம் கொள்றாங்க, எல்லாம் தான் இருக்கு. பட் அதுக்கெல்லாம் மேல சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைங்கிறது ஒரு கட்டாயம் ஒண்ணு இருக்கு. அதை உணர்ந்துதான் நாங்க செயல்படுறோம். பிஜேபி வரக்கூடாது சார். பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டின் பொது எதிரி, தமிழ் மண்ணுக்கு எதிரி, தமிழுக்கு எதிரி, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரி, இங்க கல்விக்கு எதிரி, சமூக நீதிக்கு எதிரி, சமத்துவத்துக்கு எதிரி, எல்லாத்துக்கும் மத நல்லிணத்துக்கு எதிரி. அப்படிப்பட்ட எதிரியை, பொது எதிரியை இங்க உள்ள விடக்கூடாதுங்கிறதா எங்களோட முக்கியமான ஒரு அஜெண்டா. ஒன்னே ஒரு விஷயம் நான் சொல்றேன். இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல குடி தண்ணீர்ல பாக்டீரியா ஈகோலின் பாக்டீரியா கலந்து போய் அங்கெல்லாம் வாந்தி பேதி எடுத்து செத்துக்கிட்டு இருக்காங்க. ஜல்சக்தி கொண்டு வந்தாங்க, 5 கோடி பேருக்கு குடிநீர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்டீரியா தமிழ்நாட்டுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறத நாங்க கட்டாயமா இருக்கிறோம். ஏன்னா நாம இப்ப இல்ல 60லேயே இங்க குடி தண்ணீரை குடிச்சோம், இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கோம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது இங்க. ஆனா ஜல் சக்தியில புதுசா திட்டத்தை கொண்டு 16,000 கோடி போட்டு செலவு பண்ண சொல்லி காமிச்சிட்டு இன்னைக்கு மக்களை விஷ தண்ணி கொடுத்து சாவிச்சிருக்கு சார். ஒரு காவா பைப்போ குடிநீர் பைப்போ பக்கத்துல இப்படியே உராசிட்டு போகுது. அது என்ன சொல்றாங்க, 2018ல சிஏஜி ரிப்போர்ட் இந்த மாதிரி இங்க கண்டாமினேஷன் இருக்கு, இதை நீங்க உடனே தடுத்து நிறுத்தணும். எப்ப சொல்லிருக்காங்க? 2018 சொல்லிருக்காங்க சார். 25ல டெய்லி குழந்தை செத்து மடிச்சிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? அந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவை தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டோம். நிச்சயம் தொடர்ந்து பேசுவோம் சார். அதாவது பிக் பிரதர் ஒரே கொஸ்டின் வச்சு அதை சேர்த்து சொல்லிருங்க. அதாவது நாங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, எங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சால்வ் பண்ணிப்போம், எங்கள் தலைமை அதை முடிவு பண்ணும், ஒரு விஷயம். ரெண்டாவது பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, இதுதான் எங்கள் அஜெண்டா. ஸோ அதுக்காக நாங்கள் கூட்டணினா வேற கட்சிக்கும் போது கொள்கை முரண்பாடுகளோ அல்லது இது மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செய்யும், நாங்கள் சரி பண்ணிப்போன்றாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது உங்கள் கேள்வி பதில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாக்டீரியா சொன்னார். 2 நாளைக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் தமிழக அரசு மேலே கொட்டி வச்சிருக்கு, குடிநீரும் கழிவு நீரும் மிக்ஸ் ஆகுது, தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருக்குன்னு. இவங்களை அதை பற்றி கவலை கிடையாது. ஒன்றிய எதிர்ப்புக்கு போயிடுவாங்க. ஏன்னா 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு நிவாரணம் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு அதையும் மீறி எதனா பேசுனா, யூபியில் 10 பேர் சேர்த்துட்டான், மாப்பியில் 10 பேர் சேர்த்துட்டான், பீகார்ல 10 பேர் சேர்த்துட்டான். நான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு நாரின் இருக்கு, நம்ம வீட்டு டபுள் இன்ஜின் சொல்லி ஆளுகின்ற டபுள் பேரல் கன்னா இருந்து மக்களை சாவடிக்கிற சக்தியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி நீங்க பேசுங்க. அத விட்டு டபுள் இன்ஜின் டபுள் பேரல் கன் அது மக்களை சாவடிக்கும் ஒரு சக்தி. தலைவா குடு தலைவா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட டபுள் இன்ஜின் டபுள் சர்க்கார் சொல்லிட்டு சையன் இருக்காரு, அவரு சொல்லலாம். மாநில உரிமையை பத்தி பேசல. இவரு தேசிய கட்சி,
எங்களுடைய விருப்பமே டபுள் இன்ஜின் சர்க்கார். மாநிலத்திலும் காங்கிரஸ் உங்க விருப்பங்க. மத்தியத்திலும் காங்கிரஸ். உங்க காலத்து விருப்பங்க. மாத்திங்க நீங்க. எங்க நான் என்ன சொல்றேன், காங்கிரஸோட விருப்பம். சும்மா இருங்க. இந்த காங்கிரஸ் அந்த விருப்பம் கிடையாது. உங்களுக்கு மத்தியில ஆளணும், மாநில ஆளணும் ஆட்சி கிடையாதா? எங்க தயவு செஞ்சு உங்களோட மாஜி எண்ணத்துல தூக்கி சார் இப்ப நீங்க தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சார் நீங்க தான் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட்டணியில ஆட்சியில பங்கு வேணும்ன்றது ரொம்ப திடமா இருக்கும்னு சொல்றீங்க. இப்ப நீங்களே வந்து மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றீங்க. மாநில சுயாட்சினா இங்க மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளோட சுயாட்சி சொல்றேன் சார். அப்ப காங்கிரஸ் கூட்டணி கட்சியோட இருக்கலாம், கூட்டணி கட்சி அதிகாரம் இருக்கலாம், அது தப்பு ஒண்ணும் இல்லையா? சரி, ஆனா அவங்க சொல்ற சுயாட்சின்றது வேற வேற மாதிரியா இருக்கு சார். அவங்க சொல்ற என்ன சுயாட்சியை முதல்ல வந்து 67 அண்ணாதுரை என்ன என்னுடைய சுயாட்சி? சரி, சரி, சரி. 67 சார் ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் வரேன் சார், வரேன் முடிச்சுக்கிட்டோம். அடுத்து நான் ஒரு நிமிஷம் போய் நிறுத்திடுவான்னு பார்த்தா கண்டினியூ பண்றாரு. ஷோ முடிஞ்சிடும். சரி சரி சொல்லு. டபுள் இன்ஜின் சர்க்கார் பிஜேபி சொல்றது அவர்களுடைய கூட்டணி ஆட்சி, அவர்களுடைய கூட்டணி ஆட்சி தான். சரி. மேலையும் கூட்டணி ஆட்சி, கீழே கூட்டணி ஆட்சி தான். தயவு செஞ்சு உங்க கட்சி தேசிய கட்சின்றது நந்தகுமார் அவருக்கு நினைவூட்டுறேன். அவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு மாநில கட்சி ஆட்சி இல்ல, உங்களுக்கு தேசிய கட்சி. 100 ஆண்டுகள் கடந்த சார் இருங்க சார், நான் முடிக்கிறேன். தேசிய கட்சியோட நிலைமை என்ன, அது கோட்பாடு என்ன, கொள்கை என்ன எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டா நீங்க இருந்திருக்கீங்க. உங்க அரவணையா தெரிஞ்சுனா அங்க வந்து விட்டு ஓடி வந்துட்டு நீங்க காங்கிரஸுக்கு பாடம் எடுக்காதீங்க. உங்க கட்சி என்ன, உங்க கட்சி நிலைப்பாடு என்ன, உங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அது வரைக்கும் பேசுங்க. காங்கிரஸை பத்தி தேசிய கட்சி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதை கிடையாது. திருப்பி சொல்றேன், கூட்டணி வைக்கணும், எப்படி வைக்கணும், யார் கூட போகணும் நாங்க டிசைட் பண்ணுவோம். சார் ரைட், ஓகே ரைட். சரி சரி நீங்க யாரோட கூட்டணி போறீங்க? சரி ஓகே. சேர்த்தாங்களா? பிஜேபி உள்ள சேர்த்தாங்களா? தாவேக உள்ள சேர்த்தாங்களா? வேற யார் சேர்த்தாங்க? சரி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். சரி 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 சார் ஓகே. சரி ஒரு நிமிஷம் சார். சரி நந்தகுமார் ஒரு நிமிஷம். சரி ஓகே 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 நந்தகுமார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் முடிக்கிட்டோம். அடுத்து வர என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஒண்ணு சரி சரி சொல்லுங்க சார். மறுபடியும் நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா மறுபடியும் வளரும் பேச்சு நேரம் நீங்க மறுபடியும் அவரோட இன்டராக்ட் பண்ணீங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க. நீங்க விஷயத்துக்கு வாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. சரி நந்தகுமார் ஒரு நிமிஷம். நந்தகுமார் ஒரு நிமிஷம். உங்க தலைவர் இருக்காருல்ல, சரி மறுபடியும் எங்க இருந்து ஓடி வந்தாரு சார், நீங்க மறுபடியும் அவருக்கு பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சார் நீங்க செங்க பத்மநாபன் சார் நீங்க கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா அவரோட தர்க்கம் பண்ண விரும்புறீங்க. ஒரு நிமிஷம் நீங்க மேட்டருக்கு வாங்க. மறுபடியும் நீங்க சார் நீங்க மறுபடியும் பதிலுக்கு போனீங்கன்னா பதில் பேசிட்டே தான் இருக்கணும். சார் நீங்க கருத்தை சொல்லுங்க. ஓகே சார் சார் ரெண்டு பேரும் நிப்பாட்டுங்க முதல்ல. இல்ல இல்ல ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஒரு நிமிஷம் சார் இருங்க சார். நீங்க விஷயத்துக்கு வாங்க. அது பதில் சொல்லுங்க சார். நீங்க அவருக்கு பதில் சொல்றதா இருந்தா மேட்டருக்கு வாங்க. சரி ஓகே 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 சார் சொல்லுங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது வாக்குறுதிகளை நிறைவேற்றல சொல்லலாம். இன்னைக்கு காலையில் தெலுங்கானால அக்க போரா இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, ராகுல் காந்தி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு சொல்லிட்டு தெலுங்கானால மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, மொழின்னு சொல்லி 50 ஆண்டு காலம் ஏறத்தாழ அதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, எனக்கும் பங்கு, இவருக்கும் பங்கு இருக்குது, அவருக்கும் பங்கு இருக்குது. நம்ம வாழ்க்கையை இழந்தது. என்னுடைய தாயை பழிக்கிறதுக்கு நீங்கள் யார் சார்? என் மொழியை பழிக்கிறதுக்கு நீங்கள் யார் சார்? என் மொழியை காப்பாற்றிக்கிறது, என் தாயை பாதுகாத்துக்கிறது, என்னுடைய உணர்வை தக்க வச்சுக்கிறது எனக்கு தெரியும். இந்த மாதிரி சொல்லி திணிப்புன்னு சொல்லி எதை திணிக்கக்கூடாது, இந்தியா திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊழலை திணிச்சிட்டீங்க. இந்தியா முழுக்க, நாடு முழுக்க, மாநிலம் முழுக்க 4 லட்சம் கோடி சந்தி சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, வெக்கமல்ல உங்களுக்கு? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? வார்த்தைகள் எதிர்கட்சி தலைவர் போய் சொன்னாரு, கவர்னர் இதுல சொன்னாரு. உங்களுக்கு நீங்க தான் விஞ்ஞான முறை திருடன் சொல்லிட்டு இது முன்னாடி அண்ணாமலை பெட்டி பண்டியாத்தன் போனாரு சார். ஒரு நிமிஷம் அப்ரூவ் ஆயிச்சா? அதெல்லாம் விடுங்க சார். நீங்க தான் கூட போறீங்களா? அதாவது இவங்களுடைய ஸ்கூல்லயே, சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்லயே எக்கச்சக்கமான பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான ஹிந்தி ஸ்கூலுக்கு சிபிஎஸ்இ இருக்கு. 38 தெளிவா சொல்றாங்க. ஹிந்திக்கு எதிரானவங்க இல்ல, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்க்கிறோம். மறுபடியும் அதே சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்றாங்க, ஊழல திணிச்சுங்க. தயவு செஞ்சு சொல்றேன். ஆனா ஒண்ணு, இந்த காலம் ஜென்சி கிட்ட உங்க பித்தலாட்டம் தின்னுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தன்னுடைய தாயும் காப்பாற்ற தெரியும், மற்ற தாய்களுக்கும் மரியாதை கொடுக்க தெரியணும், எது நம்மளுடைய வரம்பு என்பது அவங்களுக்கு தெரியணும். தயவு செஞ்சு தம்பி சொல்றாரு, அவரோட கட்சியில எனக்கு உடன்பாடு இல்லை, அது வேற விஷயம். இந்து விரோத கட்சியா போயிட்டு இருக்கு திமுக, அதுக்கு நீங்க தொட போயிட்டு இருக்கீங்க.
கொடியேற்றத்துக்கு இதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறேன். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்து விரோத கட்சின்னு சொல்ல வன்மையா கண்டிக்கிறேன். சார் நீங்க தப்பாலாம் பதிவு பண்ணாதீங்க. சார் இன்னைக்கு வந்து 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்காங்க, 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. 2000 கோயிலுக்கு பண்ணிருக்கணும். சரி, ஓகே சார். சேம் எவ்வளவு பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அனுபவிக்கிற இந்து மக்கள் இல்லையா சார்? நீங்க இங்க அனுபவிக்கிற இந்து மக்கள் இல்லையா? கொடியேற்றத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க, ஒரு சரர் கொடுக்கல. இது என்ன பண்றீங்களா? தேவையற்ற நிலையில நீங்க ஒரு கமர்ஷியல் உருவாக்குறீங்க, மத பிரிவினை உருவாக்குறீங்க. சரி, ஓகே சார். பேசலாம். ஒரே நிமிஷம். நீங்க தமிழ் அப்படின்னு சொல்லி 50 வருஷமா வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இன்னொரு கேள்வி நான் அடிஷனலா வைக்கிறேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் தான் நம்ம இவ்வளவு நாள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எங்கேயும் வந்து திராவிட பொங்கல் அப்படின்றத சேர்த்து சொல்லிருங்க சார். அதாவது ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். திமுக என்றைக்கும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்ல. அது கட்சி இல்ல. திமுக இருக்கக்கூடிய 90% உறுப்பினர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். அனுமதிக்கல ஏன் சார்? தனி டாபிக் சார், அது ஆரம்பிச்சிடாதீங்க, பெரிய டாபிக்கா போயிடும். அந்த கோயில்களை பத்தி திருமாவளவன் திராவிட மாடல் ஆட்சியில 5000க்கும் மேற்பட்ட கோயில்களோட குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான நாத்திகர் மட்டுமல்ல, ஆத்திகரும் போற்றக்கூடிய ஒரு ஆன்மீக திராவிட மாடல் அரசாக இது விளங்குகிறது. ஒரு சாரார வீட்டுக்கு அனுமதிக்கிறீங்க, ஒரு சாரார தடுக்கிறீங்க. தப்பு. பிரிவினை பேசாதீங்க. நீங்க எந்த கட்சின்னு தெரியல, உங்க கொள்கை என்னன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியில வந்து அரசியல பாருங்க, எல்லாம் தெரியும். பத்திரிகையை பாருங்க தெரியும், சேனலை பாருங்க தெரியும். ஒரு நாள் திமுக ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஒரு நாள் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நீங்க என்ன கட்சி? திமுக என்னங்க? நல்லது செஞ்சா ஆதரவு தாங்க. நல்லது செஞ்சு ஆதரவு. காலை உணவு திட்டம் போட்டீங்க, நன்மை தானே. காலை உணவு திட்டம் போட்டீங்க, சிறப்புன்னு சொல்றோம். தனிமனித தகவல் கருத்து சார். காலை உணவு திட்டம் போட்டீங்க, சிறப்புன்னு சொல்றோம். கருத்து தனிமனித தாக்குதல் தேவையில்லை. அதுல யாருக்கு பேச முடியாது. உங்களுக்கு கருத்து சுதந்திரம் வழங்கியது திமுக, கல்வி வழங்கியது திமுக. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சேனல்ல பேசி வந்த வெளியே ஒரு 100 பேர் வச்சு தாக்கி இருக்காங்க. அவரை கேட்டா அந்த டிவில பேட்டி கொடுக்குறாரு, சேகர் பாபா லஞ்சம் சொல்லி. இதுதான் அவருடைய கருத்து சார். அவரை பேச விடல, செந்தில் வேலை பேச விடல. பேச விடல அடிச்சிருவீங்களா? ஆளை செட் பண்ணி அடிப்பீங்களா? பேச விடல ஆள் அடிப்பீங்களா? சட்டமன்றத்துல பேச விடல ஆள் அடிப்பீங்களா? பாராளுமன்றத்துல பேச விடல ஆள் வச்சு அடிப்பீங்களா? சார், அவர் சக்திவேல் அவர்கள் டிவி சேனல்ல பேட்டி கொடுக்கிறார் சார். செந்தில் வேல் அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. செந்தில் வேல் தாக்கவில்லை, சங்கிகள் தங்களை தாக்கி கொண்டாங்க. கூப்பிட்டோம். அதாவது சட்டை கிழிச்சிட்டு ஒரு பையன் நிக்கிற, தனக்குத்தானே சட்டை கிழிச்சிட்டு போய் நிக்கிற ஸ்டாலின் கிடையாது அவர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து தவறான விஷயம். முதலமைச்சர் சார் மரியாதையா பேசுங்க. சிவசங்கர் முதலமைச்சர் மரியாதையா பேசுங்க சார். நான் பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன், மரியாதை குறைவெல்லாம் பேசல. சட்டை கிழிச்சிட்டு போனாரா இல்லையா அவரு? சட்டை கிழிச்சிட்டு போனாரா இல்லையாங்கிற நீங்களே சொல்லுங்க. நாங்க சொல்லுங்க. சட்டை கிழிச்சிட்டு போனாரா இல்லையா? சட்டை கிழிச்சிட்டு போனாரா இல்லையா? போனா தானே சொல்றோம், உண்மையை தானே சொல்றோம். நாங்க ஆர்டிபிஷியலா எதுவுமே நான் சொல்லவே இல்லையே, நடந்ததை தானே சொல்றோம். நீங்க மனிதனை விட வந்து கடவுள், மனிதனை விட வந்து கடவுள். எல்லாரும் பேசினா ஒண்ணும் புரியாது. அவர் இணையத்துல பேசுறாரு. மனிதனை விட வந்து கடவுள் கடவுள் நீங்க என்னைக்கும் மதிச்சதே கிடையாது. சரி சரி கடவுள் வந்து இன்னை வரைக்கும் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சங்கை பத்மநாபன் இருங்க. அந்த விஷயம் தவறு. டைம் இருக்கு. அவர் கருத்தை முடிச்சுக்கட்டும். சேவ் நீங்க தொடருங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் சார், என்னுடைய இறுதி கருத்து. பராசக்தி படம் தமிழ் உணர்வை ஊட்டி இந்தி எதிர்ப்பை காட்டக்கூடிய திரைப்படம். அது காங்கிரஸை தாக்கக்கூடிய திரைப்படம் அல்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அது வெற்றி கூட்டணி. அந்த கூட்டணியை யாரும் உடைக்க முடியாது. ஒன்றிய அரசோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ கனவுதான் கண்டு கொண்டு இருக்கலாமே ஒழிய கூட்டணி தெளிவாக இருக்கிறது, மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். நாங்கள் 2வது முறையாக ஆட்சியை அமைக்க போகிறோம். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக 2வது முறையாக பதவி ஏற்க இருக்கிறார். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி. எங்கள் கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை. நன்றி சார். நன்றி. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க சார்.
இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன லாஸ்ட் ரவுண்டில் சொன்ன மாதிரி தான் வந்து அந்த படத்தை எடுத்தது யார், ரிலீஸ் பண்ணினது யார் எல்லாருக்குமே தெரியும். இதை நான் வந்து நம்ம போய் வந்து இந்த படம் வந்து பிஜேபிக்காக எடுக்கப்பட்டது, பிஜேபி திணிக்கிறாங்க அது சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க, உங்கள் சேனல்ஸில் விளம்பரப்படுத்துறீங்க. இதை எப்படி நீங்கள் வந்து இந்த முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கன்னு சொல்லுவாங்க. நீங்களே படம் எடுத்துகிட்டு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் காங்கிரஸை நேரடியாக திட்டிட்டு நாங்கள் திட்டவே இல்லைங்கிறத வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. இன்றைய தலைமுறையினரும் அதை நம்ப மாட்டாங்க. அது எப்படி உங்களால் அதை சொல்ல முடியும்? நீங்கள் தான் எடுக்கிறீங்க. இது வந்து நீங்கள் மறைச்சி வச்சுலாம் எடுக்கல. நீங்கள் படத்தை வந்து ஓப்பன் டு ஆல் எல்லாரும் நீங்கள் என்ன சொல்ற ஓப்பனாக நீங்கள் ரிலீஸ் பண்ணின படத்தில் வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் இவங்களை டார்கெட் பண்ணலைங்கிறத சொல்கிறது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே விடுங்க. நீங்கள் சாதாரண குழந்தைகள் இன்னைக்கு 18+ நீங்கள் இதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஒரு நன்றி தான் நான் சொல்லுவேன். நன்றி சார். நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இப்போ திருப்பி சிவசேந்தன் அதே சொன்னார். அவங்களே படம் எடுத்தாங்க, அவங்களே ரிலீஸ் பண்ணாங்க, அவங்களே பண்ணாங்க, திமுகவே பண்ணாங்க. அது பாஜக எடுத்தான்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ரொம்ப அவள் விட்டா மாதிரி இருக்குல்ல, சந்தோஷமா இருக்குல்ல, போடுங்க எவ்வளவு மெல்ல முடியுமா. அண்ணாமலை மெல்லுங்க, நீங்க மெல்லுங்க, அண்ணன் மெல்லட்டு எல்லாம் சந்தோஷமா போட்டு போடுங்க. ஆனா ஒன்னே மாத்திரம் சொல்றேன், இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஜனநாயக முறையில கூட்டணி அமைத்துள்ள 2 கட்சிகளும் 4 கட்சிகள் 6 கட்சிகளும் பொதுவாக இந்த இந்தி எதிர்ப்பை எப்படி வந்து நம்ம அன்னைக்கு நடத்தியிருக்காங்க, அது இந்த மக்களுக்கு போய் சேரணும். நாளை நமக்கு வந்து கண்டிப்பாக திருப்பி நம்ம இந்த ஒரு போராட்டத்துக்கு தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எடுத்துக்காட்டை தான் இதை எடுத்து சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எங்கள் கட்சிக்குள்ளே வேணும்னே படம் எடுத்தாங்க, அப்படி எடுத்தா அப்படி தான் இல்லை. இதுதான் சார் வேற்றுமை ஒற்றுமை. சார் நாங்கள் எங்களுக்கு கூட்டணி வேணுங்கிறோம், அவங்க கூட்டணி இல்லைங்கிறாங்க, அவங்க கட்சியில் சொல்றாங்க, கட்சியில் சொல்றாங்க. சார் இதை பத்தி அண்ணாமலை சொல்றது யாரு? அண்ணாமலை என்னவா இருக்காரு? அவரே வந்து ஓடி போறது படம் வந்து பப்ளிக்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து கூட்டணி படம் பப்ளிக்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க பாஜகல வந்து பப்ளிக்ல வந்து பேசிட்டா கூட்டணி வேணும், ஒரு வீட்டுக்குள்ள பேசணும்ங்கற அவசியம் கிடையாது. அண்ணாமலை வெங்காயம் தூக்கி போடுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அண்ணாமலை எங்க இருந்து பேசணும் எங்களுக்கு என்ன சார்? அவர் பேச மக்கள் நம்பிடுவாங்களா? அண்ணாமலை நம்பிடுவாங்களா? அண்ணாமலை பேசி என்ன பண்ணிட்டாரு? அவர் சொல்றதெல்லாம் பொய்ங்கிறது இங்க இருக்க தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எப்படி அவர் சொல்றதெல்லாம் நம்ப போறாங்க? கூற்று வந்து ஒண்ணுமே நடைபெறவே பெறாது. மீண்டும் இந்த ஆட்சி அமையும், நாங்க கூட இருப்போம். நன்றி சார். உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமா. அதாவது இவருக்கு வந்து திமுக இந்து விரோத கட்சியா போயிட்டு இருக்குன்னு சொல்றதை தடுக்கிற உரிமை இவருக்கு இருக்கு. ஆனா பிஜேபி மட்டும் சிறுபான்மை எதிர்ப்புன்னு சொல்ற அதிகாரம் மட்டும் இவருக்கு வந்துருது. எப்படின்றது தெரியல. தயவு செஞ்சு பிஜேபியை சிறுபான்மை மக்கள் எதிர்ப்புன்னு சொல்ற காரணம் அவர்கள் செய்கிற செயல்பாடு. அதே மாதிரி இந்துக்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகின்ற திமுக இந்து எதிர்ப்புன்னு சொல்றதுல வந்து தவறு கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. 400 கோயில் 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணணும். ஏறத்தாழ 40,000 to 50,000 கோயில் இருக்கு. வருஷத்துக்கு 4000 கோயில் 3500 4000 கோயில் குடமுழுக்கு பண்ணியிருக்கணும். நியாயப்படி இந்த 5 வருஷத்துல 13,000 14,000 கோயில் குடமுழுக்கு பண்ணியிருக்கணும். 14 அதெல்லாம் பெருமை தட்டிக்காதீங்க, அதெல்லாம் இயல்பா நடக்கிற விஷயம். தயவு செய்து ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பே வைக்காதீங்க. அதற்கும் மேலாக காங்கிரஸ் திமுக நண்பர் என்ன சொல்றாரு? எங்களால தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு, அதுக்கு பொங்கல வேற எதுக்கோ பொங்குறாரு. தயவு செஞ்சு காங்கிரஸுடைய துணை இல்லாமல், கூட்டணி துணை இல்லாமல் திமுக இப்ப இல்ல ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் 67க்கு தாண்டி அடுத்து அவங்க கூட்டணி கட்சியில் 77 கூட்டணி முயற்சி பண்ணி ஆட்சி அமைத்த காலம் எல்லாம் அந்த முதல் 2 தேர்தலை தவிர, கலைஞர் தேர்தல் அண்ணா தேர்தலை தவிர அனைத்திலையும் கூட்டணி. இன்னும் கேட்டா அடுத்த தேர்தலே கூட்டணி வச்சுட்டாங்க. இளைய தலைமுறையினருக்கு இந்த படம் வந்து உணர்த்தி இருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா சார்? அவங்கள இத்தனை காலம் நீங்க ஏமாத்துறது இனிமேல் எடுபடாதுன்றது புரிஞ்சு போச்சு. நீங்க லேப்டாப் கொடுத்தீங்க, ஸ்டாலின் அவர்கள் படத்தையும் கலைஞர் அவர்கள் படத்தையும் போட்டு அதை டெலீட் பண்ணிட்டு ஸ்டிக்கர் எடுத்துட்டு அவன் விஜய் படத்தை போடுறான். அதனால அந்த அளவுக்கு மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. அதனால கொடுக்கப்பட்டது என் படம், அதுல உங்க படம் எதுக்குன்றத அவன் கேட்கல. மறைமுகமா என்ன செய்யணுமோ அதை செஞ்சு. நான் ஒரே ஒரு அறநொடி தலைவன். தயவு செய்து நான் முழுக்க பேசுவதெல்லாம் 5 ஆண்டு கால திமுகனுடைய போக்க நம்ம பார்த்துட்டோம். இனிமே புதுசா எதுவும் நடக்க போறது இல்லை. தயவு செஞ்சு ஒரு மாற்றத்துக்கு வழிவகுப்பதற்கு ஒரு 8 கோடி மக்களுடைய நலன் கண்டு நாம் நம்முடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி. நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.